நேயர்களே, தற்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் மேகங்கள் எந்த அளவில் இருக்கிறது? போர் களச்சூழல் என்ன? அமெரிக்கா உண்மையிலேயே ஈரானை தாக்கிவிடக்கூடிய அல்லது போர் நடைபெறக்கூடிய நிலைகள் இருக்கிறதா? இந்த போர் மண்டலம் எப்படி ஒரு முடிவை நோக்கி செல்ல போகிறது? இதில் நாம் பார்க்க போகிறது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போரை ஏற்கனவே நடத்தி முடித்தார்கள். அமெரிக்கா டியூகோ கார்சியாவிலிருந்து B-2 பாம்பர்ஸ், B-257, அதே போன்று டெல்லவீவிலிருந்து 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க விமானங்கள் மூலம், F-35 மூலம், F-15, F-16 மூலம் தாக்குதலை நடத்தி ஒரு பெரும் சண்டையை நடத்தி அதற்கு மறு உருவாக்க தாக்குதலை ஈரான் நடத்தி முடித்தாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது. 12 நாள் போரில் சமாதானம் முடிந்தது. இது ஏற்கனவே நடந்தது. இஸ்பஹான், நட்டான்ஸ், ஃபர்தோஸில் நாங்கள் அழிச்சிட்டோம்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூக்குரலிட்டார். வேகமாக அவர் பிரகடனத்தை படுத்தினார். சரிங்க, அமெரிக்க சபைகளில் செனட்லே அவர் பேசினார். அமெரிக்க காங்கிரஸ் எல்லாவற்றிலுமே ரிப்பப்ளிக்கனுடைய குரலாக அமெரிக்க சனாதிபதியாக தான் மகத்தான வெற்றியை பெற்று மத்திய தரைக்கடலில் அழிச்சிட்டேன் அப்படின்னார் ஈரானை. இப்போ ரெண்டாவது என்ன பாயிண்ட் அப்படின்னா, இப்போ ரெண்டாவது அழிக்க போறேன்னு சொல்லி அர்மதா என்று உலகத்திலே ஒரு நகரத்தில் நகரும் கப்பல் நகரம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய நகரத்தை, அவ்வளோ பெரிய கப்பலை, அவ்வளோ பெரிய ஏவுகணைகள், மிசைல்கள், டெக்னாலஜிகள், ரேடார்கள், மோனிசென்ஸுகள், அணு ஆயுத தளவாடங்கள், ரேடார் சிஸ்டங்கள், சேட்டலைட் கம்யூனிகேஷன், சென்காம், இன்னும் இல்லாமல் அதாவது ஸ்ட்ராட்டஜிக் சென்டரு, இன்னும் என்னெல்லாமோ நமக்கு தெரிந்தது தெரியாதது அவ்வளவும் வச்சு ஒரு கப்பலை கொண்டு நிறுத்தியாச்சு. ஓமன் இடைகுழால வந்தாச்சு. இப்போ தாக்க வேண்டியதானே? இப்பொழுது அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறார்? தாக்குதலை நாங்கள் தாமதப்படுத்துகிறோம். காரணம், நீங்கள் மேசைக்கு வாங்க பேசுறதுக்கு. இது புரியல, ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஏற்கனவே தாக்கி, ஏற்கனவே முரண்பட்டு, நீ என் மேலே கை வச்சா உன் நாடு இருக்காதுன்னு எச்சரிக்கை விட்டு கெமேனி போனவர்கள் டொனால்ட் ட்ரம்பை உயிருக்கு ஆபத்து விளைவிக்க சதித்திட்டம், என்னை கை வைத்தால் நீ என்ன ஆகும்ன்றெல்லாம் பேசி போரை நடத்தி அடுத்த போருக்கு வந்தாச்சு. ஆனால் இப்போது அமெரிக்கா தாமதிப்பதன் காரணம் என்ன? இப்போ நம்ம பேச போகிறோம். சில காரணங்களை சொல்லிட்டு போகிறேன். அமெரிக்காவிடத்தில் போயிங் OCC ஃபத்தா 2, அமெரிக்காவிடத்தில் போயிங் ஃபத்தா 2 அல்ல என்கின்ற ஒரு பெரிய விமானம் அங்கு ஒன்று இருக்கிறது. அதன் மூலமாக அவர்கள் ஒரு சமீட்சையை பார்த்தபோது அந்த பிராந்தியத்தில் அணு ஆயுத கதிர்கள் இருந்ததாகவும் ஈரான் அணுகுண்டை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் அமெரிக்கா அச்சப்படுகிறது. ஆகவே ஒருவேளை நாம் தப்பித்தவறி தாக்கினால் நம்மை காலி செய்து விடலாம். நம்முடைய மனசாட்சியாக இருந்த இஸ்ரேலை அணுகுண்டை போட்டு எந்த எல்லைக்கும் போயிடுவாங்க, இவங்க மோசமான ஆளு, வாழ்ந்தாலும் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ஃபத்துவா வேற கொடுத்துருக்காரு, கடைசி போர்னு. அதனால் அந்த போயிங் OCCயில் இருக்கக்கூடிய ஒரு சில டெக்னாலஜிஸ் மூலம் கதிரியக்க துகள்களை கண்ட அவர்கள் அமெரிக்கா அஞ்சுகிறார்கள். இது ஒன்று. ஆகவே தான் மேசைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இரண்டாவதாக, ஈரானில் இருக்கக்கூடிய ஃபத்தா 2 கான்டினென்ட், அதாவது கண்டம் விட்டு கண்டம் வீசக்கூடிய பெரிய மிசைல், இதனுடைய வேகம் ஒளி வேகத்தை விட 13 மடங்கு அதிகம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஃபத்தா 2 எவ்வளவு இருக்கு? ஒளி வேகத்தை விட 13 மடங்கு அதிகம். இதை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் தாடாக இருந்தாலும் அயன்டோம், அயன்பீம், பேட்டரியாட்டை எதை வச்சு நிறுத்த முடியாது. ஏன்னா 13 மடங்கு அதிகம். இதை சுட்டு வீழ்த்த சாத்தியக்கூறு இல்லை. நம்முடைய கப்பல்களுக்கு தொடர்ந்து 4 வீசினா காலி, கப்பல் மூவ் ஆகாது. அப்படிங்கிறதும் அவர்கள் அமெரிக்காவின் அச்சத்துக்கு காரணம். இப்போ மூன்றாவது அச்சம் என்னன்னா, இன்டர்நெட் ஷட் டவுன். அப்புறம் அமெரிக்காவிலிருந்து ஸ்டார்லிங் போட்டு அதையும் காலி செஞ்ச பிறகு இன்டர்லிங்க் இல்லாத காரணத்தினால் உளவு அமைப்புகளின் சரியான விவகாரம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடைக்க மறுக்கிறது. அதனால் என்ன நடக்குறங்கிற தகவல் இல்லை. 15,000க்கு மேற்பட்டவனை காலி செஞ்சிட்டாங்க, தூக்கில் போட்டு. இதுவும் அமெரிக்காவுக்கு பின்னடைவு.
நான்காவது பின்னடைவு, சீனாவினுடைய 27க்கு மேற்பட்ட சீனாவின் கார்கோ விமானங்கள் மூலம் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் சாதனங்கள், மின்னணு சாதனங்கள், எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜிஸ், டிஃபென்ஸ் காரிடாருக்கு தேவையான நவீன ரக ஆயுதங்களை மலைபோல் கண்டெய்னர்களில் குவித்து கொண்டிருப்பதும் அமெரிக்காவுடைய அச்சத்திற்கான காரணம். நான் சொல்றதெல்லாம் ஏன் கருத்து இல்லைங்க, இன்டர்நேஷனல் லெவலில் வந்த கருத்தை உங்களுக்கு அப்படியே தமிழில் தந்துடுறேன். அடுத்த காரணம், மிக முக்கிய காரணம், சீனா மற்றும் ரஷ்யா ஆயத்தங்கள் மற்றும் இல்லாமல் அவர்கள் வெளிப்படையாக ஈரானுக்கு ஆதரவு கொடுப்பது குறித்து சொன்ன விவகாரங்கள், இந்த போர் குறித்த கவலைகள், நீண்டகால போர் வந்தால் அமெரிக்கா தாக்கு பிடிக்காது என்பதையும் அவர்கள் அறிந்துதான் ரொம்ப கவலையோடு தயக்கத்தில் அமெரிக்கா இருக்கிறார்கள். அதற்கு அப்புறம் கத்தார் நாட்டில் தோஹா தளங்களில் இருந்து அமெரிக்கா தாக்க முடியாத அளவுக்கு ஒப்பந்த நடைமுறைகள் உள்ளது. வேற எந்த அரபு நாடுகளில் உள்ள தளங்களிலும் இருந்து தாக்குதலை அமெரிக்கா ஒருபோதும் மேம்படுத்த முடியாதென அரபு கூட்டாளிகள் அனைவரும் ஈரானுக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம் என்று சொன்னதும், ஒரு கப்பலை வைத்துக்கொண்டு 10 கப்பலை வைத்துக்கொண்டு கடலுக்குள் ஓடி ஒழிக்க முடியாது என்பதும் அவர்களுக்கு தெரியும். இதுவும் ஒரு காரணம். 6வது 7வது காரணம், இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மிரட்டல் விடுவிக்கும் நடவடிக்கை, இந்த போர் யுக்தி இருந்த போதிலும் அரபு நாடுகள் மத்தியில், கூட்டமைப்பு மத்தியில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த ஒரு ஆதரவையும் வரும் காலத்திலும் எந்த காலத்திலும் அமெரிக்காவால் பெற முடியாது. ஏனால் இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கு போர்னா எந்த ஒரு அரபும் இவனுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டான். ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மற்றும் இஸ்லாமிய குழுக்கள் மூலம் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்கா தற்போது யோசனை செய்து வருகிறது. என்ன பண்றது? ஹூதிகள் ஏற்கனவே இன்று, இப்போ யாரெல்லாம் உங்களுக்கு ப்ராக்சின்னு சொல்கிறேன் சொல்லிவிட்டு அப்புறம் நான் மற்ற விஷயத்தை பேச போகிறேன். ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க, ஏற்கனவே ஷியா ஹிஸ்புல்லா ஒன்று ஈராக்கில் இருக்கிறது. அப்புறமா ஹூதிகள் தாக்குதலே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் தோற்கடிக்கப்பட்டால் பெரும் கேவலத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். இஸ்லாமிய ஜிஹாதிகள் இருக்கிறார்கள், சிரியாவில் இருக்கிறார்கள், பலஸ்தீனம், ஏமன், லெபனான் மற்றும் ஈரான் இவ்வளவு நாடும் நம்மை காலி செய்தால் என்ன செய்வது? ஒவ்வொன்றும் ஒரு நாடு மாதிரி தான் இருக்காங்க. ஹூதிகள் ஒரு நாடு, அது ஒரு ரெபல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு தனி நாடு, அவன்கிட்ட ஏகப்பட்ட ஆயுதம் இருக்கு. இதையெல்லாம் அமெரிக்கா கவனித்து தான் மேசைக்கு வா என்று கூப்பிடுகிறார்களாம். ஹூதிகள் இஸ்ரேலிய கப்பல்களின் மீது தற்போது தாக்குதலை தொடங்கி இருப்பதாகவும், செங்கடல் பகுதிகளில் 2 கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டதாகவும் ஹூதிகளுடைய அஃபீஷியல் செயல்பாட்டாளர் யஹ்யா தன் கருத்தை இன்று காலை நேற்று இரவு பதிவு செய்திருக்கிறார். அதை அடுத்த இன்னொரு முக்கிய செய்தி, லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லாவுக்கு ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை ஈரான் வழங்கி இருப்பதாகவும், ரகசியமாக அது கடத்தப்பட்டிருப்பதாகவும் உளவு அமைப்பின் மூலம் CIA கண்டறிந்திருக்கிறது. அமெரிக்கா ஏதாவது ஒரு சிறிய தாக்குதலை நடத்திவிட்டுத்தான் தற்போது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று இருந்தால், அமெரிக்கா தாக்குதலை நடத்த முன் ஈரானுடைய மிக்கு கடல் பிராந்தியத்தில் உளவு வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். ஆளில்லா விமானங்களும் பறக்கிறது, ட்ரோன்களும் பறக்கின்றது, எல்லாம் பறக்க ஆரம்பித்திருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் அமெரிக்கா என்ன சொல்றது? இங்க பாருங்க, நியாயமானது என்று தான் கருதும் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு அமெரிக்காவுடைய கோரிக்கை எப்படி தெரியுமா? இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கு இவனை காலி பண்ணான். ஈரான் விரைவில் ஒப்புக்கொள்ளணும். அப்படி ஒப்புக்கொள்ளாவிட்டால் ஈரான் மீது பெரிய தாக்குதல் நடத்தப்படும். இதை மாச கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கான் மனுஷன் ட்ரம்ப். அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன், அதன் ஆதரவு போர் கப்பல்கள், ஒரு 6-7 கப்பல், அந்த பேரை நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மத்திய கிழக்கில் உள்ள ஈரானிய கடல் பகுதிக்கு அருகில் செல்லும் போது இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. ஐநாவுக்கான ஈரானின் பணி முரட்டுத்தனமாக பதிலளித்து தள்ளப்பட்டால் இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத வகையில் பதிலடி கொடுப்பதற்கு தெஹ்ரான் தயாராக இருக்கிறது, ஈரான் தயாராக இருக்கிறது. அதாவது
பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்கள் அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக உள்ளது. அப்பாஸ் அராகச்சி சொல்றார். அதாவது இப்ப ஈரானுடைய நாணயம் தொடர்ந்து வீழ்ச்சி கண்டிருக்கிறது. டாலருக்கு எதிராக 14 லட்சமாக இருந்தது, 1.4 லேக்ஸா இருந்தது. 14 லட்சம் ரியால் இப்போது 1.6 மில்லியன் ரியால்களை கடந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இப்ப ஈரான் விரைவில் மேசையில வந்து பேச நடத்தணும், இதை ஒப்பந்தத்தின் பேச்சுவார்த்தை நடத்தும் என்று நான் நம்புகிறேன். அணு ஆயுதங்கள் இல்லை, இது அனைத்து தரப்பினருக்கும் நல்லது, நேரம் முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா மிரட்டுகிறது. இப்ப அப்பாஸ் அராகச்சி என்ன சொல்றார் அப்படின்னா, இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க அதிபர், நான் முன்பு உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒப்பந்தத்துக்கு வாங்க. யாரு? நீ தான் பெரிய ஆளப்பா, நம்ம ஊர்ல சொன்ன மாதிரி நீ தான் பெரிய ஆளை, அடிப்பா அடி, தைரியமான ஆளுன்னு இந்த வடிவேல் சொன்ன மாதிரி இவர் சொல்றார், ஒப்பந்தத்துக்கு வாங்க, நீ தான் பெரிய ஆளை அடிய அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, அமெரிக்கா மறுபடியும் சொல்றாங்க, மேசைக்கு வாங்க, பேசுங்க பேசுங்க. த ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர், ஈரானுக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டது. அது முன்னால அடுத்த தாக்குதல் இன்னும் மோசமாக இருக்கும், இனிமேல் அப்படி செய்யக்கூடாது என்ற தகவலும் வந்திருக்கிறது. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம் குறித்து ஒரு முழுமையான ஹொலிஸ்டிக் முழுமையடைந்த ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை அவங்க நடத்த மறுத்தால், அமெரிக்கா சொல்றது, அவர் உடனடியாக ஒருவித இராணுவ தாக்குதலை டொனால்ட் ட்ரம்ப் நடத்த விரும்புகிறார் என்பதின் அறிகுறி. இப்ப ஐரோப்பிய ராஜதந்திரிகள் இந்த வாரத்தில் ஒரு நெருக்கடி உருவாகும், சண்டை நடக்கும் எதிர்பார்த்தார்கள். மேலும் ஈரானுடைய பழிவாங்கும் நடவடிக்கைகளின் அளவு குறித்து இஸ்ரேலின் பதட்டத்தின் அறிகுறியையும் காண முடிகின்றது. இஸ்ரேல் ரொம்ப பதட்டத்தில் இருக்கான். இராணுவ சொத்துக்கள் இல்லாததால் ட்ரம்ப் உண்மையில் பின்வாங்கினாரா என்ற ஊகங்களும் உள்ளன. என்ன இராணுவ சொத்து உங்களுக்கு புரியுதா? வளைகுடா நாடுகளை அவங்களுக்காக எந்த ஸ்பேஸும் இல்லை, எங்கேயும் வச்சு அடிக்க முடியாது. அதைத்தான் அதை அப்படி சொல்றாங்க. ஈரானிலிருந்து ஏவுகணை பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு தயாராகும் நிலையில் இஸ்ரேலுக்கு அதிக நேரம் தேவை என இஸ்ரேல் ஏற்கனவே சொன்னாங்க. கவனமாக நம்ம மூவ் பண்ணணுங்க, ஈரான்கிட்ட ஏராளமான விவகாரங்கள் இருக்கு. இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு வாங்க 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 என்று அழைக்கிறது அப்பாஸ் அராகச்சி தெரிவிச்சிட்டார், இங்கே வாங்க, நாங்கள் ரெடிங்க உங்க கூட பேச்சுவார்த்தை வரக்கு. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு முன்பு எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம். அதே நேரத்தில் பல இடைநிலை பேச்சாளர்களும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மத்திய கிழக்கில் அவங்க முயற்சி செய்கிறாங்க. அமெரிக்கா அச்சுறுத்தல் மூலம் ஈரானை பணிய வைப்பதற்கு இது போன்ற மாய சித்து வேலைகளை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்ப ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், அடுத்த செய்திக்குள்ள வரப்போறேன். அப்பாஸ் அராகச்சி சொல்றாரு, நாங்க ரெடி, எங்களை பொறுத்தவரை ஒரு ஆமிகபிள்ஸ், ஒரு ரீகன்சிலியேஷன் த ப்ராசஸ், எப்போதுமே ஓப்பன் த டோர். ஆனால் நீ நேர கொண்டு வந்து மிகப்பெரிய தளவாடங்களை கொண்டு நிறுத்தி என்னை அடித்து விடுவேன் என்று மிரட்டுவதோ, கண்டிஷன் போட்டுட்டு அணு ஆயுதங்களை கைவிடுங்க, ஏவுகணைகளை ரெஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது. பரஸ்பரம் நானும் நீனும் மரியாதைக்குள்ளவன், நீ என்னை மதிக்க வேண்டும், நான் என்னை மதிக்க வேண்டும். என் மீது ஆதிக்கம் செலுத்தினாலோ ப்ரோ கண்டிஷன் மாதிரி ஏதாவது போட்டு மேசைக்கு வந்தால் ஈரான் ஒருபோதும் வராது, அடித்து பார்த்துடலாம் அப்படின்னு ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி, ஈரானுடைய இராணுவ தலைவர், ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹவி, ஈரானுடைய உச்சபட்ச ஆன்மீக குரு எல்லோரும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ட்ரம்புடைய கண்டிஷன் என்ன, ஆங்கில செய்தியில் வந்தது அப்படியே நான் உங்களுக்கு தரேன். இது நிறைய படிக்கிறோம், இது எந்த நாளிதழ் என்று எனக்கு பேர் சொல்லாவிட்டாலும் நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். நோ யுரேனியம் என்ரிச்மெண்ட் அலவுட் ஃபார் ஈரான், கன்சிடர்ட் எ கோர் ரெட் லைன் ஃபார் த யூஎஸ் டியூரிங் த டாக்ஸ். இது ஒரு பக்கம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபுல்லாக வந்து டிஸ்மேண்டல், அழிச்சு இருக்கிறத, ஆர் கம்ப்ளீட் ஹால்ட் ஆஃப் ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸ், எதுவுமே நடத்தக்கூடாது. ரிலேட்டட் கேப்பபிலிட்டிஸ் including the removal of existing enriched uranium stockpiles. Limiters or curbs on Iran's ballistic missile program. நல்ல புரிஞ்சிட்டா, ஸ்டாக் பைல்ஸோ அணு ஆயுத துகள்களோ
என்ரிச்மெண்ட் பண்ணுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி கட்டி தூக்கி கொண்டு போயிரு. அணு ஆயுதமே இருக்கக்கூடாது. அணுங்கிற பேரும் இருக்கக்கூடாது. அடுத்தாக்கில் வர்றாங்க, நீ இந்த பாலிஸ்டிக்ஸ் வச்சு பெரட்டுறா, அடித்து காலி பண்ணி போட்டாங்க ஏகப்பட்டது துருக்கியில், இது இஸ்ரேலில். அதையும் என்கிட்ட காட்டாது. இதெல்லாம் காட்டினா காலி. இந்த ரெண்டு எப்படி வருவான் ஈரானு? உலகத்துக்கே சப்ளை பண்ணக்கூடிய ஏவுகணை தொழில்நுட்பம், உலகத்துக்கே சப்ளை பண்ணக்கூடிய ட்ரோன் தொழில்நுட்பம் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. விமானங்களை தனியே செஞ்சு வச்சுருக்கிறாங்க, ஆள் இல்லாத விமானங்கள்லாம். இதெல்லாம் விட்டுட்டு வான்னா எப்படி வருவான்? இதற்கிடையில் துருக்கியினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஹக்கன் பதான் suggested that the two countries should resume dialogue and avoid a military confrontation. இராணுவத்தரமான அது வழக்கமான பேச்சு தான், கன்ஃபரண்டேஷன். இதை விட்டு தவிர்க்கணும். சவுதியுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் நேற்று ஒரு அழைப்பில் அமெரிக்க அச்சுறுத்தல்களுக்காக மசூத் பெசஸ்கியான் அவரோடு பேசியிருக்கிறார். மசூத் பெசஸ்கியானுடைய கால், அந்த ஃபோன் டாக்கில் தன் பக்கம் இருக்கிற நியாயங்களை சவுதிக்கு சொன்னாங்க. இது ஒட்டுமொத்த ரீஜனல் பாதுகாப்பை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது எனவும், இந்த பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை அன்சர்டினிட்டி தவிர வேறு எதையும் இது சாதிக்காது என்றும் முகமது பின் சல்மானுக்கு மசூத் பெசஸ்கியான் சொல்லிட்டார். பொருளாதார அழுத்தம் மற்றும் எல்லா வெளிப்புற தலையீடு உள்ளிட்ட ஈரானுக்கு எதிரான சமீபத்திய அழுத்தங்கள் மற்றும் அனிமாசிட்டி விரோத நடவடிக்கைகளை எனிமிட்டியை சுட்டி காட்டிய மசூத் பெசஸ்கியான் யார்கிட்ட பேசுகிறாரு? சவுதி அதிபர்கிட்ட. இது போன்ற நடவடிக்கையில் ஈரானிய மக்களின் பின்னடைவையும் விழிப்புணர்வையும் அமெரிக்கா ரொம்ப குறைமதிக்கு உட்படுத்துதுங்க, நீங்கள் தான் உங்கள் நண்பருக்கு சொல்லுங்க அப்படின்னு சவுதிக்கு ஃபோனை போட்டு சவுதிக்கு மசூத் பெசஸ்கியான் தெரிவிச்சிட்டதாக ஈரானுடைய ஜனாதிபதி மாளிகை அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறது. இப்போ சவுதி அரேபியாவுடைய பட்டத்திலவரசரும் மசூத் பெசஸ்கியான் இந்த உரையாடலை அபுதாபியினுடைய பிராந்திய ஸ்திரத்தன்மை பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான உறுதிப்பாட்டை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உறுதிப்படுத்துகிறது. இதற்கிடையே ஈரானுடைய ராஜதந்திரி ஷம்கானி அவர் ஒரு பேட்டியை கொடுக்கிறார். அந்த பேட்டியினுடைய தமிழாக்கம் இதோ. அதாவது, கடல்ல நாங்கள் கன்னி வெடிகளை வைத்திருக்கிறோம். எதில்? ஹொர்மூஸில். இது ஒரு தற்கொலை படை மூலம், நான் நேற்று கூட சொன்னேன், 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை சுமந்து செல்லும் தற்கொலை போட்ஸ், அதாவது அது ட்ரூ கப்பல் தான், அது க்ரூஸ் போட்டுகள் மூலம் அமெரிக்க கடல் படைகளை தாக்கி அழிக்கும் ஏற்படுத்தும் வகையில் அலி ஷம்கானி சொல்கிறார். இந்த தற்கொலை ட்ரோன்கள் மூலம் தாக்குகிறோம். ஆழமான கடலில் நீரில் மூழ்கி கப்பல் கன்னிவெடி பதுக்கி வைத்து தாக்குதல் நடத்துவதற்காகவும், இதனுடைய ஃபுல் ரிமோட் லேண்ட்ஸ்கோப், அதாவது தரைக்கு மேலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் தொழில்நுட்பங்கள் மூலம் ஈரான் இயக்கப் போவதாகவும், இந்த ஹெர்மூஸ் தாக்குதல் நடைபெற்றால் உலகின் பல்வேறு நாடுகளின் ஒட்டுமொத்த க்ரூட் சப்ளை காலி அவுட். இதுக்கு தான் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. 25%, 20-30% போகுது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஹெர்மூஸ். இதுக்கு இடையில் ஈரானுடைய ஷாஹித் பஹாரி ட்ரோன்கள் தாக்குதல் நடத்த இருப்பதாக கூறப்படுது. இந்த ஷாஹித் பஹாரி மிகப்பெரிய கப்பல். இந்த கப்பலில் தான், பஹாரி கப்பலில் தான் ஏற்கனவே அவங்க எல்லா ட்ரோன் சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. இந்த ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க கடற்படையான அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலுக்கு விடுவிக்கும் மாதிரி பஹோரி மத்திய தரைக்கடலில் ஹெர்மூஸ் பக்கத்தில் வந்தாச்சு. பாரசீக வளைகுடா தான் உலகத்தில் பல்வேறு நாடுகள் மத்தியில் தற்போது பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. ஈரானுடைய இந்த கடற்படை பஹாரி முதல் நேவல் கேரியர். அவ்வளவு சிஸ்டம் இருக்கு, என்ன சிஸ்டம் இருக்குன்னு தெரியாது. இவனுக்கு வெள்ளவனுக்கு புல்லும் ஆயுதன மாதிரி அந்த பஹாரி நேவல் கப்பலில் என்ன வச்சிருக்கிறான் அந்த போரில் அமெரிக்கா. அதுக்கிடையில் அவன் 100 வச்சுருந்தா இவன் 50 வச்சுருந்தாலே போதும். அந்த அளவுக்கு வலிமையான குரூப்ஸ். அவன் அருமதாவை கொண்டு வச்சுருந்தா இவங்க 50, பாதி அருமதாவை இருந்தாலும் போதும். இப்போ மற்ற நாடுகள்லேருந்து என்ன நடக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அமெரிக்கா பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல ரஷ்யா, சீனா, யூரோப்பா, இந்தியா, கனடா,
எல்லாருமே இவனை அமெரிக்கா தோக்கணும்னு நினைக்கிறான். இவன் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பிரச்சனை உக்ரைன், தைவான், ட்ரம்பினுடைய நேட்டோ நடவடிக்கைகளை, கனடாவை பிடிக்கிற ஆசை, கிரீன்லாந்தை பிடிக்கும் ஆசை, இதெல்லாம் இவனுக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுக்க வேண்டும் என உலக நாடுகள் விரும்புவதும் அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும். சீனா ரொம்ப பதட்டம். ஈரான் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ட்டு சீனாவின் எண்ணம். அதாவது தூக்கம் இல்லாமல் ஜீபிங் தன் இரவை கழித்து கொண்டிருக்கிற அளவுக்கு சீனாவின் இந்த தூக்கமில்லாத இரவுகள் என்ன? 400 பில்லியன் US டாலர்கள் சீன முதலீடுகள் ஈரானில் உள்ளது. ஈரானுடைய 26, 27 சரக்கு விமானங்கள் மூலம், கார்கோ ஃப்ளைட்ஸ் மூலம் சீனா தனது ஆயுத தொழில்நுட்பங்களை அனுப்பி வைத்திருக்கிறது. அப்படி என்றால் சீனா எந்த அளவிற்கு மத்திய கிழக்கில் ஈரான் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என நிர்பந்தத்திற்கு உருவாகிறது ரஷ்யாவை விட. ஈரான் வீழ்ந்து விட்டால் அது சீனா வீழ்ந்ததுக்கு ஒப்பாகும். சீனா மிகுந்த இழப்பை மத்திய கிழக்கில் நாடுகளில் சந்திக்கும். எல்லாருமே அமெரிக்கால மாறிடுவான். இந்த அபாயம்தான் சீனாவையும் ஜீபிங்கையும் கதிகலங்க வைத்திருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. அதனால தான் சீனா என்னெல்லாம் அனுப்பியிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு மெதுவாக சொல்கிறேன். சீனா அந்த 27 கண்டென்ட்ல ஹை டெக்னாலஜிக்கல் சிஸ்டம், அடுத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அடுத்து ஆன்டிஷிப் மிசைல், அடுத்து முனிஷன்ஸ், அதனை அடுத்து லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் அட்டாக் மிசைல் கம்போனன்ட்ஸ், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ரெடார் சிஸ்டம், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் ஷூட் பிளஸ் அன்னேம்டு ஏரியல் சப்சிஸ்டம் போன்ற கருவிகளை சீனா அனுப்பி வைத்திருக்கிறது. இது அல்லாமல் சீனாவின் HQ-9, HQ-90 மிசைல் சீனா வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா ஏன் தயங்குதுன்னு தெரியுதா? இதுக்கிடையில் ரஷ்யா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சுகா ஏர்கெட் ஃபைட்டர், Su-35 ஏர் சஸ்பென்ஸ் சிஸ்டம், இதையெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். இது அல்லாமல் Su-57 ஸ்டெல்த் விமானங்களையும் அதிநவீன வடிவமைப்பு கொண்ட விமானங்கள் ஒரு 16 அளவுக்கு இருக்கலாம் என இஸ்ரேல் செய்தி வழங்கியிருக்கிறது. 16 சுகோய் விமானங்களை அது கொண்டதாகும். அதல்லாமல் சுகாய் 57, சுகாய் 57 எத்தனை நாட்டுக்குள்ளே வந்ததுன்னு தெரியல, ஆனால் வந்திருக்கிறது. இதெல்லாமல் ரொம்ப முக்கியங்க. நான் இதை பற்றி ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்கேன். ஸ்கந்தர் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணை, ஸ்கந்தர் என்று கூட அதை சொல்கிறாங்க. இந்த ஸ்கந்தர் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை யார் வழங்கியிருக்கிறா? இது அன்னைக்கு நான் ஒரு மாதத்துக்கு இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். உக்ரைனை ஃபுல்லாக காலி செஞ்சது தான் ஸ்கந்தர் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை. இதை பற்றி ஒரு தனி டாப்பிக்கே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பின்னாடி போய் பாருங்கள். இந்த ஸ்கந்தர் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை ஈரானுக்கு ரஷ்யா வழங்கிவிட்டதாக ஈரானுடைய அஃபீஷியல் மேகசின் தஸ்னீம் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஸ்கந்தர் ஏவுகணை தடுப்பில் அமெரிக்க வான் பாதுகாப்பு சாதனங்கள் தோல்வி அடைந்ததும் இந்த ஸ்கந்தர் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணை இருந்தால் அமெரிக்க கடற்படை மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளின் மீதும் இஸ்ரேல் இராணுவ நிலைகளின் மீதும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஈரான் தொடுத்தால் இது அமெரிக்க இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவு என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்காவிடம் நான் ஏற்கனவே சொன்ன டிஸ்காம்போரைட்டர், அது என்ன, ஒரு குழப்பம், எதிரியே குழப்பக்கூடிய ஒரு ஆயுதம். இது ஏற்கனவே வெனிசுவலாவில் போட்டாங்க. அந்த ஆயுதத்தை மாதிரி இங்கே செயல்பட வாய்ப்பில்லைன்னு நாம் சொல்லிட்டோம். இப்போ அமெரிக்கா வாங்க மேசைக்கு வாங்க, மேசைக்கு வாங்கன்னு ஏன் கூப்பிடுறான்னு உங்களுக்கு புரியுதா? இதுக்கு தாங்க 25 நிமிஷம் பேசிட்டேன். சாரி, நான் ரொம்ப இழுத்ததாக பலர் திட்ட வேண்டாம். செய்தி வந்ததை கொடுக்கணுன்னு ஒரு நப்பாசையில் தான் கொடுக்குறேன். எனக்கு எந்த கருத்தும் இல்லை. மீண்டும் நாளை உங்கள்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஈரானை தாக்கி விடுவதனால் இதையெல்லாம் தாக்கி விட வேண்டும். இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன். நீங்கள் எங்கே காணொலி போட்டாலும் இவ்வளோ விஷயம் சொல்ல மாட்டாங்க. நான் உட்காந்து ஒரு 25 நிமிஷமாக ஒரு 4 மணி நேரமாக 5 மணி நேரமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். இதில் ஏதாவது தவறான செய்திகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன்.